வெட்டாமல் உரியலே ஓட மாட்டாரு. இப்ப கத்தி எடுத்துட்டு வாராரு. நான் என்ன செய்வேன்னு சொல்லித்தானே. அந்த எழுமே எழுந்திருக்கு எம்பெருமா மாயவா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அடிக்கடி உண்மையிலேயே கற்புடைய மங்கை காராளவத்தினையாக இருக்கிறது மெய்யானால் என்னை போல் பதுமையன் உருவாக வேண்டும் எம்பெருமானே என்று வேண்டும் போதும் எம்பெருமா மாயவனுடைய அருளாலே தங்கச்சி எப்படி இருந்தாலும் அதே போல ஒரு பதுமையானது உருவாச்சு. அந்த பதுமை உருவாகும் போது தங்கா ஓடித்தானே ஒளிஞ்சு கொண்டான். அரமணக்குள்ள ஓடி ஒளிஞ்சான். அப்ப தங்கச்சி தான் என்று எண்ணி கோடகரை தம்பி சங்கரானவர் தான் அந்த பதுமையை வெட்டினார். ஒரே வெட்டிலே 2 துண்டாக பதுமை கீழே விழுந்ததையும் எம்பெருமான் கையை காட்டி காட்சி அளிச்சார். அப்பத்தான ரத்தாறு பெருகி ஓடும். இந்த ரத்தம் பெருகி ஓடுவ போது வெட்டின சங்கரானவர் ரத்தத்தை பார்த்ததையும் அந்த கோபம் இல்லாம ஆறிப்போச்சு. அப்படி கோபம் இல்லாம ஆறின போது உடன் பிறந்த தங்கச்சியுமே நாம வெட்டி விட்டோமா? ஐயோ அண்ணா என்ன காரியம் செய்ய வைத்தேன்னு பார்த்தீர்களா? அப்படின்னு கோடகரை தம்பி சங்கரதானே அந்த தங்கச்சி எடுத்ததால சிரசெடுத்த மடி மேல வைத்துக் கொண்டு சமையாது உடம் போறானே பெரியண்ணா உடம்பிறப்பே வெட்டி விட்டு நானும் வெட்டி விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு உலகம் வட்டோ உலகம் வட்டோ அல்வதில்லை இனி அல்வதில்லை உடம்புறப்பே உடம்புறப்பே வெட்டி விட்டு வெட்டி விட்டு அண்ணா வெட்டி விட்டு வெட்டி விட்டு உலகுவாதி உலகுவாதி அல்வருண்டா அல்வருண்டா தங்காரே தங்கார வெட்டி விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு தரணி வட்டம் தரணி வட்டம் ஆல்வதில்லை ஆல்வதில்லை வெட்டி விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு தரணி வட்டம் தரணி வட்டம் அல்வாருண்டா அல்வாருண்டா பெரியண்ணா சிவட்டி முழுமொழிக்கும் சித்தரிக்கான ஆகை உருட்டி முழுமொழிக்கு ஒரு நிமிஷத்துல நான் இந்த நேரத்துல வாருங்கள் அண்ணா. ஐயோ கத்தின் நல்லா கத்தி நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு கணத்துயிரே கணத்துயிரே அம்மாய் பேரண்ணா இப்ப அம்மாய் பேரண்ணா அண்ணா கத்தி நல்லா கத்தி நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு அண்ணா நிறுத்தி வச்சு கணத்துயரே மாப்பேனண்ணா மாப்பேனண்ணா நிறுத்தி வச்சு எம்போ ரவி ஒன்றேரண்ணா அவன் உயிரே மாய்ப்பேனண்ணா முறுக்காத கோடகடி தம்பி சங்கர் தானே உரையிலே இருந்து வாழை உருவனார். அந்த நேரத்தில் அப்பா தம்பி சங்கர் என்ன காரியம் செய்து விட்டாயப்பா? உடன் பிறந்த தங்கச்சியே தங்கையில வாராம வெட்டிட்டியே. இனி நாமல் யார போய் தங்கமேன்னு சொல்லி அழைக்கிறது கோபப்படுறது. ஆனால் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கொள்ளா சீடனும் சரி தாகத்தை தீராதவன் தண்ணீரும் தரித்திரம் அறியாத வெந்நீரும் ஆனால் இருக்கிறதும் ஒண்ணும் இல்லாததும் ஒண்ணும் பாங்க. அது போல இப்படி கோபத்தால செய்தியப்பா. ஆனா பொறுத்தவன் பூமியாழ்வான் பொங்கியவன் காணாழ்வான் என்று முன்னோர் சொல்வார்த்தையை முதன்மைக்காகி
முன்னே ரசக்க பெண்ணை அணைக்கும் தம்பி பொறு பொறு என தடுக்கும் போது சரி தங்கா பார்த்தான். இனியும் நாம அரமனைக்குள் ஒளிஞ்சிருந்தா உடனே அண்ணன் கத்தையை நிறுத்தி கனத்துயரம் மாச்சிருவார், வாழை நிறுத்தி வல்லுயரை மாச்சிருவார். தம்பி மாண்டாரே என அண்ணனும் மாண்டு மடிந்து விடுவார். நாமள ஆறப்போய் அண்ணான்னு ஓப்பட முடியும். அதனால நாம் எப்படியாவது போய் தடுத்து நிறுத்தணும்னு எங்க தங்கா என்னத்துக்குத்தானே பெரிய நாயம் போராவி பேச பேச திருமோகமே பெரிய நாயம் போராவி பேசாலோ பேச திருமோகமே அமரே சின்ன சின்ன நாயம் போராவி நல்ல திரிக்க திருமோகமே என்ன ஓடி ஒடியாண்டா. அப்ப சங்கர் சொல்றாரு, அப்பா என் பறவை அண்ணா இதன கனவா அல்லது நினைவா? நான் வெட்டியது தங்கா அல்லவா என்னமோ தங்கை வருகிறேன் என்று வருகிறாரே என்னங்கன்னா காரணம் என்கிற போது நான் ஒரு உண்மைய வாழான்றதான் என்னுடைய குறிதப்பா. தப்பா வெட்டாமல் உரியிலே ஓட்டதில்லை இல்லையே. அப்படி நான் வெற்றி நகர போது எப்படி தப்பச்சின்னு கேட்க அண்ணா நான் தானே என் புறவை அண்ணா வெட்டிக்கு தப்பி வந்தேன் வேளாவும் போராவி அண்ணா வெற்றிக்கு தப்பி வந்தேன் இவருடையோ கத்திக்கு தப்பி வந்தேன் போராவி கத்திக்கு தப்பி வந்தேன் அண்ணர்களே போராவி கத்திக்கு தப்பி வந்தேன் என்ற காராகும் போராவியே தப்பி வந்தேன் வேளாளா உம்புறவு என வருகிற பொழுது நான் வெட்டியது பதுமை, நான் வெட்டியது தானே தங்கால் அல்லவா போது அண்ணா நீங்கள் என்னை வெட்டவில்லை ஆனால் எடுத்த கத்திக்கு இறை ஆக்காமல் விடமாட்டீர்கள் என்றதான் படியாரே எம்பெருமானுடைய அருளாலே அவருடைய கிருபையாலே நான் தானே ஒரு பதுமை உருவாக வேணும் எப்படி என வேண்டினேன். உண்மைதான். அந்த வேண்டுகிற போது என்னை போல் ஒரு பதுமை உருவாச்சு. நீங்க பதுமையை வெட்டினீங்க, நான் மாளிகைக்குள் ஓடி ஒளிந்து விட்டேன் அண்ணா. ஆமா கண்ணா அண்ணா உன்னையத்தான் வெட்டி எரிஞ்சுக்கணும், வெட்டி எரிஞ்சு போட்டு கட்டி எழுதுவான்னு சொல்லுவாரு. அது போல நான் வெட்டி எரிஞ்சிட்டு கட்டி எழுதி அப்ப கோடத்தி சக்கரதானே சங்கமே பக்தனையே உத்தமையானவனே அனரணிக்கு வாரி நாளோ கையில எடுத்து அனைத்து கனிவாய முத்தமிட்டார். அண்ணா அண்ணா வாழ்ந்தாங்க அண்ணா நீ வாழ்ந்தாங்கண்ணா. இன்னி வேண்டாமா? என்ன வேண்டாம்? பாத்தீங்களா
இந்த கிளியரசு வேணும்னு சொன்னதுக்காக இந்நேரம் அண்ணனை நான் வந்திருப்பேனே. ஆகையாலே எனக்கு அந்த கிளி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் தங்கமே. ஆத்தரப்புத்தில என்று சொல்லி அண்ணன்மார் சாமிகள் அருங்கானை தங்கச்சி இடத்திலே கட்டி அணைத்து உரையாடுகின்ற பொழுது அண்ணன் கோபத்தை விடுத்து குணத்தை கை கொண்டார். இந்த நேரத்தில் அண்ணனும் தம்பியும் அருங்கானை தங்கச்சி மூவர்களும் அந்த வட்டோர கோட்டை வலிக்குமான் சாவடியிலே சால நல்ல மனங்கூழுந்து சாமி சந்தோஷம் முரணந்து நாட்டில் இரவசங்கோ அண்ணனும் தம்பியும் அருக்காணி மூவர்களும் வட்டோர கோட்டையிலே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக அருக்காணி தங்கச்சி அண்ணனிடத்தில் மீண்டும் சொல்லுகின்ற பொழுதுதான் அண்ணன்மார் சாமிகள் கிளிப்பிடிக்கிறத ஆயத்தமாகக்கூடிய கதைகள் இதற்கு அடுத்தபடியாக வருங்க சாமிகளே. இதுவரை அமைதி காத்த எல்லா புண்ணியவான்களுக்கும் எங்களது